எங்களுடைய முகம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கணும்னு சொன்னால் கண்ணாடியில் பார்த்தா தெரியலாம். எங்களுடைய செயல் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தால் சில நேரம் நண்பர்கள்ட்ட கேட்டால் தெரியும், அல்லது அதை அவதானித்து கொண்டிருக்கிறார்களோ கேட்டால் தெரியும். சில நேரங்களில் நாங்களே அதுகளை அவதானித்தா நல்லதோ கெட்டதோ பிள்ளையா விளங்கி கொள்றதுக்கான வாய்ப்புகளும் உண்டு மக்களே. அது மாதிரி தான் இப்போ ஒரு விஷயத்தை பார்ப்போம். அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம், வாழ்தல். இது நான் முழக்கம் தேரு. ஒரு பொது வேட்பாளர் என்கிற இந்த நம்முடைய புது போராட்ட வடிவத்தையும் இந்த சங்கு சின்னத்தையும் கடந்து போன அந்த தேர்தலையும் ஒரு இஸ்லாமான நம்முடைய சகோதரி உடன்பிறப்பு, அதாவது சகோதரி என்றால் சமஸ்கிருதம், உடன்பிறப்புன்னா தமிழ், இஸ்லாமான நம்முடைய உடன்பிறப்பு ஃபாத்திமா ரிசானா அவர் சொல்கிறார், அருமையாக இருக்குது, என்ன மாதிரி கேளுங்க, தமிழை பாருங்கள். அதுதான் தமிழுக்கு அழகு. ஒவ்வொரு வட்டாரத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், அதுதான் தமிழுக்கு அழகு. பாருங்கள் வீடியோ, என்ன அருமையாக இருக்குது. அரியநேந்திரன் ஐயா அவர்களை நிஜமாவே பாராட்டி ஆகணுங்க. இது ஸ்டார்டிங்ல இந்த அவருக்கு கொடுத்த அடி எப்படி இருக்குன்னு சொன்னாக்கா, இந்த தமிழ் சில கட்சிகள் இருக்குல்ல, அந்த விமர்சனம் பண்ணி தெரிஞ்ச ஆட்களுக்கு சும்மா அந்த என்ன சொல்றது, நம்ம ஏதாச்சும் ஒரு உதாரணம் சொல்லணுமே, என்ன சொல்லலாம், வேண்டாம் அப்படி சொல்ல வேண்டாம், சொல்லி அசிங்கப்படுத்தக்கூடாது. ஒரு பெரிய அடி ஒன்று கொடுத்திருந்தாரு. அது எப்படின்னா, அமைதியாக இருந்து அவருடைய அந்த ஜனாதிபதி வேட்பாளராக பாக்கிய செல்வம் அரியநேந்திரன் அவர்கள் அவருக்கும் சில பேர் இது கொடுத்திருந்தாங்க, கொஞ்சம் ஆதரவு கொடுத்திருந்தாங்க. சைலண்டாக இருந்து ஸ்டார்டிங்லேயே அவர் சொன்னது, ஓகே, நான் உலகத்தில் வாழக்கூடிய புலம்பெயர்ந்த தமிழர்கள் மெச்சும்படியாக நம்மளுடைய ஒற்றுமை இருக்கணுங்கிறத காமிக்கணும், அதுக்கு தான் நான் நிக்கிறேன் அப்படிங்கிற சொன்னது மாதிரியே அவர் செஞ்சாரு. கடைசியில இன்னைக்கு பாருங்க, அரியநேந்திரன் அவர்களுடைய வாக்குகள் எனக்கு பிரமிக்க வச்சது. நான் இன்னைக்கு காலையில பார்க்கும் பொழுது அதுல என்னன்னா, முதலாவது அனுரா அவர்கள், 2வது சஜித் அவர்கள், 3வது ரணில் அவர்கள், 4வது நாமல் அவர்கள், 5வது அரியநேந்திரன் அவர்கள். மொத்த வாக்கு 2,26,343 வீதம், 1.70 வீதம் அப்படிங்கிற சொல்லலாம். இதுல இவருக்கு பாருங்க எப்படி வாட்ஸ் கிடைச்சிருங்க பாருங்க, நினைச்சு கூட பார்க்க முடியாத இடத்துல அவருக்கு வாட்ஸ் கிடைச்சிருங்க. அது பார்க்கும்பொழுது தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு சார்பாக தான் அவர் வேட்பாளராக போட்டிட்டாரு. வட்டுக்கோட்டையில 11,170 வாக்குகள் எடுத்திருக்காரு. மானிப்பாயில 11,587, கோப்பாயில 11,410, நல்லூர்ல 10,097, சாவகச்சேரியில 9,159, பருத்தித்துறையில 8,658, ஊர்காவட்டுறையில 5,726, காங்கேசன்துறையில 8,365, உடுப்பிட்டியில 8,467, யாழ்ப்பாணத்துல 7,494, தபால் மூலமான வாக்களிப்புல 4,027, கிளிநொச்சியில 20,348, வன்னி தேர்தல் தொகுதி. இப்ப மேல சொன்னதெல்லாம் யாழ்ல கிடைக்கும்னு நம்பிக்கை இருக்கு. ஆனா வன்னியில பாத்தீங்கன்னா 36,377 வாக்குகள், மன்னார் மாவட்டத்துல 10,757 வாக்குகள், வவுனியா மாவட்டத்துல 11,650 வாக்குகள், முல்லைத்தீவுல 12,810 வாக்குகள், திருவோணமலையில தபால் மூலமான வாக்குகள் 431. இதெல்லாம் விடுங்க, வன்னி தேர்தலை விடுங்க, மன்னாரை விடுங்க, யாழ்ப்பாணத்தை விடுங்க, இந்த சைடு பாருங்க அவருக்கு ஒரு எப்படி வாட்ஸ் கிடைச்சிருக்குன்னு. திருவோணமலையில 11,300 வாக்குகள், சேருவில பாதியில 2,412 வாக்குகள், மூதூர்ல 4,351 வாக்குகள் மூதூர்ல கிடைச்சிருக்கு அரியநேந்திரன் அவர்களுக்கு. திகாமடுள்ள தபால் மூலமான வாக்குகள் 233, அம்பாறையில 28, சம்மாந்தூரில 2,299, கல்முனையில 2,623, பொத்துவில 4,802, மட்டக்களப்புல தபால் மூலமான வாக்கு 901, கல்குடால 10,890, மட்டக்களப்புல தான் நின்று கேட்டார் போல 12,758 அப்படின்னு சொல்றாங்க. மொத்தம் 2,26,343 வாக்கு. இதுல நாமல் அவர்கள் 4வது இடத்துல, நாமல் அவர்கள் பாத்தீங்கன்னா 3,42,781 வாக்கு தான், 2.57 வீதம் தான். நன்றி சகோதரி ஃபாத்திமா ரிசானா. வாழ்தல் இனிது, நாமார்க்கும் குடியெல்லோம், நம்மனை அஞ்சோம். வணக்கம்.